நீட் 2025 மே மாதம் 4ஆம் தேதி சண்டே அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் கோட் பற்றி என்ன ட்ரெஸ் கோடில் நம்ம போகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ட்ரெஸ் கோட் பற்றி இன்ஃபர்மேஷன் புல்லட்டனில் 56வது பக்கத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோடு பற்றி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ரெண்டு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். வேறு எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெவி கிளாத்ஸ் அண்ட் ஆர் ஃபுல் ஸ்லீவ்ஸ் நாட் பர்மிட்டட், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமான துணி, அப்புறம் முழுக்கை சட்டை, லாங் ஸ்லீவ், பெரிய ஸ்லீவ் இருக்கிற ட்ரெஸ் வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அண்ட் ஷர்ட் போட்டு போகணும், ஒரு ஃபார்மல் பேண்ட் போட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஆஃப் அண்ட் ஷர்ட்டாக இருக்கலாம், டிஷர்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. கேர்ளாக இருந்தாலும் அதே தான். ஒரு ஆஃப் அண்ட் டிஷர்ட் இல்லை ஆஃப் அண்ட் டாப்பு, ஒரு பாட்டம், ஒரு டாப் பேண்ட் போட்டு போகலாம். எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. இதில் எதுவும் பேனிக் ஆகிறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ட்ரெஸ் கோட் ரொம்ப சிம்பிள். ஹெவி கிளாத்ஸ் அண்ட் லாங் ஸ்லீவ்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட். ஓகே, ஸோ இதான் கஸ்டமரி ட்ரெஸ். நான் எஸ் கொடுத்துருந்தேன் சார், நான் வந்து அப்ளை பண்ணும்போது கஸ்டமரி ட்ரெஸ்க்கு நான் எஸ் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் வந்து ஒரு 11:30க்கே போயிடணும். அப்போ ஏன்னா ப்ராப்பராக உங்களை செக் பண்ணிவிட்டு ஃப்ரிஸ்கிங் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. இந்த புர்கா அதெல்லாம் போட்டு போகிற மாதிரி நான் முன்னாடியே எஸ் கொடுத்துருந்தேன், நான் கல்ச்சரல் ட்ரெஸ்ஸில் தான் வருவேன் அப்படிங்கிறத நான் முன்னாடியே எஸ் கொடுத்துருந்தேன், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே நான் எஸ் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் வந்து 1 hour பிஃபோர் வந்து நீங்கள் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக ஒரு ஆஃப் அண்ட் ஷர்ட்டு, ஒரு ஃபார்மல் பேண்ட்டு, ஒரு ஆஃப் அண்ட் டாப்பு, ஒரு நார்மல் பேண்ட் போட்டு போகலாம், பாய்ஸாக இருந்தால் கேர்ள்ஸாக இருந்தால். ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். தென் அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது பாயிண்ட்டு, ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ், லோ ஹீல்ஸ் ஆர் பர்மிட்டட், அவ்வளோதான். எது பர்மிட்டட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ மற்றதெல்லாம் நாட் பர்மிட்டட். ஹை ஹீல்ஸ் நாட் பர்மிட்டட், ஷூஸ் நாட் பர்மிட்டட், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. நீங்கள் நீட்டாக போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். ஸோ என்டிஏ வந்து அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம எந்த விதமான தடங்களோ நமக்கு எக்ஸாம் டைமில் வராது. நார்மலாக நீங்கள் போங்க, ஒரு நார்மல் ஒரு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்டு, ஒரு ஃபார்மல் பேண்ட்டு, ஸ்லிப்பர், சாண்டல்ஸ் பாய்ஸ்க்கு. இது கேர்ள்ஸாக இருந்தால் ஒரு டாப், அதுவுமே ஆஃப் ஹேண்டாக தான் இருக்கும். அதான் அவங்க லாங் ஸ்லீவ்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஒரு ஆஃப் ஹேண்ட் டாப்பு, ஒரு பாட்டம் நல்லா போட்டுட்டு, தென் லோ ஹீல்ஸ் செப்பல்ஸ் நீங்கள் போட்டுட்டு போகலாம், ஸ்லிப்பர் சாண்டல்ஸ் போட்டு போகலாம். ஹை ஹீல்ஸ் நாட் அலோவ். இவ்வளோ தான் ட்ரெஸ் கோடை பற்றி. வேறு எந்த கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. ஃப்ரிஸ்கிங் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மென்டலி கேர்ள்ஸ் வந்து யூ ஹேவ் டு மென்டலி ப்ரிப்பேர்ட். அவங்க வந்து அதுலேயும் சொல்லியிருக்காங்க, அந்த பேஜ் நம்பர் 56லேயே வந்து என்டிஏ வந்து இந்த எக்ஸாமை வந்து ஒரு எந்த விதமான தவறும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யாரும் எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. அது க்ளோஸ்டு இடத்துல தான் நடக்கும் கேர்ள்ஸ்க்கு, வித் லேடி ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் அவங்கள வச்சு தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ட்ரெஸ் கோடை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். நீட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இல்லை. தேங்க்யூ.